ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். 100 நாள் நோட்டீஸ் டிசம்பர் 25. டிசம்பர் 25 இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஸ்டார்டிங்ல எல்லாருமே வந்து டெய்லரிங் கத்துக்கிறவங்க ஸ்டார்டிங்ல பண்ற நிறைய தப்புக்கள் தான். அது எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது, எப்படி அந்த தப்பை பண்ணாம ஈஸியா ஞாபகத்துல நமக்கு இருக்கிறது அப்படின்னா, சும்மா எல்லாமே ஈஸியா இருக்குதா சிம்பிளான்னு இருக்குதா சொல்லலாம். என்னன்னா நிறைய பேர் வந்து என்ன தப்பு பண்றதுன்னா, ரெண்டு சைடு ஃப்ரண்ட் தைக்கும் போது ஃபர்ஸ்ட் ஒரு ஷேப் இருக்க தைச்சிருவாங்க, தைச்சு ஃபினிஷ் பண்ணிடுவாங்க, ரெடி பண்ணி வச்சோன்னே நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு அவனுக்கு அதையே என்ன பண்ண தைச்சு ரெடி பண்ணிடுவாங்க. ஷேப்ல டாட்லாம் பிடிச்சி ரெடி பண்ணிட்டு ரெண்டு வச்சு பார்க்கும்போது ரெண்டும் ஒரே சைஸ்ல ஒரே சைட்ல பிடிச்சிருப்பாங்க. ஒரே சேமா பிடிச்சா ஒரே சைடு அப்படின்னா லெஃப்ட் சைடு மட்டும் ரைட் சைடு மட்டும் பிடிச்சிருப்பாங்க. ஆப்போசிட்டா இருக்கணும், லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டா ரெண்டு சைடும் பிடிச்சிருக்கணும் டாட்லாம். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, ரைட் சைடா ரைட் ரெண்டுமே சேர்த்து ரைட்டாவே தைச்சிருவாங்க, அப்புறம் லெஃப்டாவே தைச்சிருவாங்க. இதுக்கு எப்படி வந்து நம்ம வந்து கரெக்டா ரைட் லெஃப்ட் தைக்கணும்னு சொன்னேன்னா, எப்படின்னா நம்ம வந்து தைக்க ஸ்டிச் பண்ணும்போது மிஷின் மேல நம்ம என்ன பண்ணோம், பேக்ல ரெடி பண்றோம், பேக்ல ரெடி பண்ணி ஃப்ரண்ட் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அப்ப என்ன பண்ணணும், ரைட்ல ஒரு சைடும் லெஃப்ட்ல ஒரு சைடும் ரெண்டு ஷேப் ரெண்டு ஃப்ரண்ட்டையும் இப்படி ஆப்போசிட்டா வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்னு எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொன்னு எடுத்து ஸ்டிச் பண்ணுவோம். அப்ப என்ன ஸ்டிச் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம இதை ரெடி பண்ணி வச்சிட்டோம். இந்த சைடு ரைட் சைடு நம்ம ஃப்ரண்ட் ஷேப்பை ரைட் சைடா தைச்சு ரெடி டாட்லாம் பிடிச்சி ரெடி பண்ணி வச்சிட்டோம். அதை வச்சுட்டு தூக்கி அந்த கப் சைஸா ரெடியா கரெக்டா இருக்கா சொல்லிட்டு நல்ல பக்கம் வச்சுட்டோம். இதுக்கு ஆப்போசிட்டா இன்னொரு பீஸை நம்ம தைக்காத பீஸையும் எடுத்து வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற ஓகே ரெண்டா கரெக்டா இருக்கு, ஆப்போசிட்டா ரெண்டுமே இருக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது எடுத்து தைக்க ஆரம்பிக்கணும். அப்படி தைச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்க வந்து திரும்ப வந்து தப்பா தைச்சு பிரிக்கிற மாதிரி இருக்காது. நம்ம நீங்க ஃபாலோ பண்ணிங்களாலே போதும். மறக்காம இதே மாதிரி நீங்க அடிக்கடி வச்சு அடி டெஸ்ட் பண்ணும் போதுதான் நானும் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் இப்பவும் நான் தான் பண்ணுவேன். ஒரு சில பேர் மார்க் பண்ணுவாங்க, இது உள் பக்கம் இது வெளி பக்கம் சொல்லிட்டு மார்க் பண்ணும் போது அவங்க மார்க்கிங் பார்த்து உள் பக்கம் சொல்லிட்டு டெஸ்டே போவாங்க. அதை கவனிக்க முடியாது, மார்க்கிங் மட்டும் தான் கவனிப்பாங்க. அது அது வந்து ஃப்ரண்ட் பேக்கா அப்படிலாம் அதை நல்ல பக்கமா உள் பக்கமா கவனிக்க மாட்டாங்க, மார்க்கிங் மட்டும் கவனிப்பாங்க. நீங்க மார்க்கிங்கே தேவையில்லை, மார்க்கிங் இல்லாமலே இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். ஃபர்ஸ்ட் ஒரு எந்த சைடு தைக்கிறீங்களோ, ரைட் தைக்கிறீங்களா லெஃப்ட் தைக்கிறீங்களோ, எதை நீங்க ஃபர்ஸ்ட் தைக்கிறீங்களோ அதை தைச்சி வச்சதுக்கு அப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கா பார்த்து அதுக்கப்புறம் தைக்க ஆரம்பிங்க. ஈஸியா தைக்கலாம், சிம்பிளா தைக்கலாம், சூப்பரா தைக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.